வணக்கம். 45% வாக்குகளுடன் தொட முடியாத முதலிடத்தில் திமுக கூட்டணி சி ஓட்டர்ஸ் தனித்திருந்த நிலையில் தற்பொழுது நேரு அவர்கள் இதை வரவேற்றிருக்கிறார். 45% என்பது கூட மிக குறைவான கணிப்புதான் என்பதை பெண்கள் நிரூபிப்பார்கள். பெண்களின் இதயங்களை வெல்லும் போட்டியில் திமுக முன்னணி என ஆங்கில நாளிதழ் கூட கணித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். பெண்களை முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்துவதில் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடுதான். உண்மைகளை ஜீரணிக்க முடியாமல் அவதூறுகளை நாள்தோறும் அள்ளிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் பயன்பெறும் பெண்கள் தான் மகுடம் சூட்டுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். 45% வாக்குகளுடன் தொட முடியாத முதலிடத்தில் திமுக கூட்டணி இருப்பதாக இந்தியா டுடே சி ஓட்டர் சர்வே கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 47% என்பது கூட மிக குறைவான கணிப்பு தான் என்பதை திராவிட மாடல் 2.0 மகுடம் சூட்ட போகும் பெண்கள் நிரூபிப்பார்கள் என்று முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான நேரு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் குறித்து நிகழ்த்தப்படும் ஒவ்வொரு ஆய்வும் கருத்து கணிப்புகளும் திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் நிறுவ மக்கள் உறுதியெடுத்து விட்டதை காட்டுகின்றன. நேற்று டெக்கன் கிரானிக்கல் பத்திரிகை எழுதியிருந்த ஆய்வு கட்டுரையும் இந்தியா டுடே வெளியிட்டிருந்த கருத்து கணிப்புகளும் அதனை மெய்ப்பிக்கின்றன. இன் ரேஸ் டு வின் ஹார்ட்ஸ் ஆஃப் உமன் டிஎம்கே இஸ் அஹெட் ஆஃப் என தலைப்பிட்டு டெக்கான் கிரானிக்கல் கட்டுரை வெளியிட்டு இருக்கிறது. அதில் சிறுபான்மையினர் மத்தியில் அதிமுகவின் அங்கீகாரம் சரிந்துள்ளது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 70 முதல் 80% சிறுபான்மையினர் வாக்குகளை பெற்று கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்யும் என தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் நினைத்தால் திமுகவை மகுடம் சூட்டுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். 45% என்பது குறைவுதான் என்றும் வரக்கூடிய தேர்தலில் அதைவிட மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழக மக்களும் தமிழக பெண்களும் அளிப்பார்கள் என்றும் பெண்களின் திறன்களும் உழைப்பாற்றலும் படைப்பாற்றலும் கிராமங்களில் முடங்கிவிடக் கூடாது, அவர்கள் நகரங்களுக்கு தங்களை உயர்த்தி தமிழ்நாட்டை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தற்பொழுது பல்வேறு முக்கிய திட்டங்களையும் திராவிட மாடல் அரசு செயல்படுத்துவது வருவதாகவும் அவர் புகழாரம் சூட்டியிருக்கிறார்.